மகாபாரதம் பாகம் 5. இவளும் அன்பு காரணமா சரி அப்படின்னுட்டா துஷ்யந்தனும் சகுந்தலையும் மணந்தார்கள், கலந்தார்கள். துஷ்யந்தன் சகுந்தலை கருவுற்றாள். துஷ்யந்தன் சொன்னா நான் முறையா போய் ராஜ்யத்துக்கு போய் உன்னை முறையா அழைச்சிக்கிறேன்ட்டு போனவும் அவ்வளவு. இவள் கரு சுமந்து கொண்டிருக்கிறார். மகரிஷி வந்தவர் பார்த்தார், சகுந்தலை கர்ப்பமா இருக்கிற செய்தி தெரிஞ்சது, கோபப்பட்டார். ஆனா என்ன பண்ண முடியும்? சரி பொறுமையாயிரு இருந்து அந்த குழந்தை பிறக்கட்டும். பிறந்தா அந்த பிள்ளைக்கு பரதன்னு பேர் வச்சார். அவன் வளர்றான். ஒரு லெவலுக்கு மேல ஆசிரமத்துக்குள்ள வச்சிருக்க முடியுமா? பிள்ளைகளுக்கு நல்ல வித்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் முனிவர். அப்புறம் ஒப்படைக்க வேண்டிய துஷ்யந்த மகாராஜா வரல, கொண்டு போய் விட்டுடணும்னு முனிவர்களை கூப்பிட்டு சிஷ்யர்களை கூப்பிட்டு கொண்டு போய் இவளை அரண்மனையில விட்டுட்டு வாங்க. அரண்மனைக்கு முனிவர்கள்லாம் அழைச்சிட்டு போறாங்க. சகுந்தலை கையில பரதன் புத்திரனை பிடித்துக் கொண்டு துஷ்ய மகாராஜாவுடைய சபைக்குள்ள போனான். அவன் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இவ்வளவு ஆச்சரியமா பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். பெண்ணே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? உன் பக்கத்தில் இருக்கும் இந்த சிறுவன் யார்? என்ன காரணமாக வந்தாய்? 4 கேள்வி கேட்கிறார். பெண்ணே, நீ யார்? எங்கிருந்து வருகிறாய்? நீ கையை பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சிறுவன் யார்? என்ன காரணமாக வந்தாய்? 4 கேள்வி கேட்டான் துஷ்யந்தன். பதில் என்ன தெரியுமா? ஒரே பதில். சகுந்தலை சொன்ன பதில், மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னா. புரிஞ்சு போச்சு. மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னா. ஒரு பெண் எவ்வளவு சாமர்த்தியமா பேசுவாள்ங்கிறதுக்கு தடையாது. ஒரு வார்த்தை சொன்னா 100 விஷயம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு இல்லைங்களா? நாங்க வேடிக்கையா சொல்றது, காய்கறி வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுக்குறேன். சோத்துல ஆணி அடிக்கிறதுக்கு பையன் அடிச்சா ஆணி உடஞ்சு போச்சு. அம்மாட்ட சொன்னா, அம்மா ஆணி விளையுதுமா. ஏன்டா ஆணி வச்சு அடிக்கிறேன்? உங்க அப்பா ஒரு கொத்தவரங்க வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, அதை வச்சு அடிடா. அடிச்சா எதிர் சுவரே பழா போயிடுண்டா. அப்படி ஒரு கொத்தவரங்க வாங்கியிருக்காரு, அதை வச்சு அடி. அப்பதான் இவனுக்கு குறைச்சது. ஓ, கொத்தவரங்க முத்தலா வாங்கிட்டோமோன்னு. நான் முத்தலா வாங்கிட்டேனா? எலசா வாங்கலையா? ஏன் எலசா தேங்காய் வாங்கிருக்கீங்களே? என்ன அர்த்தம்? அது வாங்கவும் துப்பு இல்ல, இது வாங்கவும் துப்பு இல்ல அப்படிங்கறத ரெண்டையும் சேர்த்து வச்சு சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில். சில சமயத்துல அவங்க பேசுற பேச்சுல 100 அர்த்தம் இருக்கும். பையன் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டேன்னா அம்மா சொன்னா வெண்டைக்காய் சாப்பிடுறா அப்படின்னு. போ, எனக்கு வேணா, எனக்கு பிடிக்காது அப்படின்னு. வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை வளரும்டா, சாப்பிடுறா அப்படின்னு. வேண்டாம், அப்பாவுக்கு போடணும். அவன் அதை விட விபரீதமா அப்பாவுக்கு போடும். அது அவங்க அம்மா இதே மாதிரி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னா. அவங்க அம்மா இதே மாதிரி என்ன மாதிரி வற்புறுத்தி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? புருஷனுக்கு மூளை இல்லைங்கிறத பையன்கிட்ட எப்படி சொல்ற பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தைக்குள்ள நேரடியா ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்கும். இது சாமர்த்தியமா பேசுறது. அது மாதிரி ரொம்ப உன்னதமான விஷயங்களே அவங்க அப்படி பேசுவாங்க, உயர்ந்த விஷயங்களே அப்படி பேசுவாங்க. நான் வெறும் கிண்டல் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா? பட்டினத்தாரும் ஒரு விஷயம் சொல்றாரு, காரைக்கால் அம்மையாரும் அதே விஷயம் சொல்றாங்க. பட்டினத்தார் எப்படி சொன்னார் தெரியுமா? பட்டினத்தார், நான் இந்த பூமியில மறுபடியும் பிறக்கக்கூடாது, நான் இந்த பூமியில பிறக்கக்கூடாது, பிறந்தாலும் நான் உன்னை மறக்காதபடி உன்னுடைய திருவடிக்கு அன்பு செலுத்த வேண்டும். நீளமா கேட்டு, பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும், பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும். யாரு? பட்டினத்தார். காரைக்கால் அம்மையார் எப்படி கேட்டா தெரியுமா? பிறவாமை வேண்டும். வெரி சிம்பிள். வாரியார் சாமி சொன்னாரு, பட்டினத்தார் கேட்கிறார் பிறவாதிருக்க வரம் தரல் வேண்டும். ஆனா அம்மா என்ன கேட்டாங்க? காரைக்கால் அம்மையார், பிறவாமை வேண்டும். நான் வெறும் கொத்தவரங்க கதை சொல்லி பெண்களை குறைச்சலா சொல்லான்னு நினைக்காதீங்க. காரைக்கால் அம்மையார் சொல்லி பெருமையாவும் சொல்லிட்டேன். 2 பிளஸ் மைனஸ் 2 சேர்த்தே தான் சொல்லிட்டு போறேன். நான் ஒன்னும் ஒரு சைடா பேச மாட்டேன் எப்போதும். நாளைக்கு வர்றவங்களும் வராம விட்டுட்டா ரொம்ப லேடிஸ் குறைச்சு பேசுறாரு அப்படின்னு நினைச்சுட்டா அதுக்கு தான். அவங்க தயவு இல்லாம தமிழ்நாட்டில் குப்பை கொட்ட முடியாதுங்க. அவங்க வச்சதான் சட்டம். அவங்க பார்த்து ஒருத்தர் அலோவ் பண்ணா இருக்கலாம், அவங்க பார்த்து ஒருத்தர் போனா போயிட வேண்டியதுதான். எல்லாம் அவங்க வச்சதான் சட்டம் எல்லாத்திலுமே. எப்படி பேசுறா பாருங்க சகுந்தலை. மகனே பரதா, அப்பாவை வணங்குன்னு. அவன் உடனே அலறிட்டான் துஷ்யந்தன். நான் உன்னை கண்டதில்லை, கலந்ததில்லை, நீ யாரென்றே எனக்கு தெரியாது புலம்புறான். அப்ப சொல்ற ஒரு வார்த்தை சகுந்தலை, இந்த உலகத்துல எதை விட எது பெரிய புண்ணியம் தெரியுமா? உத்தமமான கற்புடைய மனைவியையும் சிறந்த மகனையும் நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஒரு
குளம் ஒருத்தன் வெட்டினா எவ்வளவு புண்ணியம் தெரியுமா? 100 கிணறு வெட்டிய புண்ணியம். ஒரு குளம் வெட்டினா 100 கிணறு வெட்டின புண்ணியம். ஆனா 100 குளம் வெட்டின புண்ணியம் எப்படா வரும்னா ஒரு வேள்வி பண்ணினா வரும். 100 வேள்வி செய்த புண்ணியம் எப்படா வரும் அப்படின்னா ஒரு புத்திரனை பெற்றால் வரும். 100 புத்திரர்களை பெற்ற புண்ணியம் ஒரு உண்மையினால் வரும், சத்தியத்தினால் வரும். மகாராஜா, நீங்க சத்தியத்தை மீறி இந்த வார்த்தையை சொன்னீர்கள் என்றால் சத்தியத்துக்கு என்ன மரியாதை இருக்கு, எனவே நீங்க அப்படி சொல்லக்கூடாது, இவன் உங்களுடைய புத்திரன் அப்படின்னா சகுந்தலை. நான் எப்படி நம்புறது அப்படின்னா நான் எப்படி நம்புறது? அப்ப தேவலோகத்திலிருந்து அசரீதியா குரல் கேட்டது. ஏன்னா இவன் தேவர்கள் சாட்சியான்னு சொன்னான் இல்லையா, உடனே அசரீதியா குரல் கேட்டது. ஆம், இந்த துஷ்யந்தன் இந்த சகுந்தலையை கலந்தான், அவள் வயிற்றில் தோன்றிய உத்தமமான பிள்ளை இந்த பரதன், எனவே துஷ்யந்தன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவர்கள் சாட்சி சொன்னார். இன்னைக்கு கூட பாருங்க, சில பேர் அந்த அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பொறுமை இல்லாம வாழ்க்கையில ஏதோ விபத்து மாதிரி நடந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு என்னென்ன துன்பத்துக்கு உள்ளாக கொண்டு வந்து உதவும் கரங்களை விட்டுட்டு போயிட வேண்டியது. எதுக்கு சொல்றேன்? தேவர்களை வந்து சாட்சி சொல்ல போறாங்க, அந்த காலம் மாதிரி வர போறாங்களே, யாரும் இப்ப சாட்சி சொல்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால ஒரு காலத்தினுடைய செய்தி எல்லா காலத்துக்கும் பொருந்தும்னு ஒன்னும் அர்த்தம் கிடையாது. அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. அன்னைக்கு அப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க எல்லாம் மேற்கோள் காட்டக்கூடாது. அன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ள கூடாத விஷயத்தை எடுத்துக்கொள்ளாம இருக்கணும். முறையா பார்த்து திருமணம் பண்ணி எதுக்கு ஊர்ல இவ்வளவு பேர் சாட்சி கூட்டு கல்யாணம் பண்றேன், அப்படி கூட்டு சாட்சி காமிச்சாலும் நம்மளால ஏமாத்திடுறேன். நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா உங்களுக்கு? மாப்பிள்ளை அழைப்பு ஏன் வச்சிருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு? மாப்பிள்ளை அழைப்பு கார்ல உட்காந்து வச்சு கரண்ட் லைட் இல்லாட்டி பழைய காலத்துல வந்து என்ன பண்ணுவான், கேஸ் லைட் வச்சு மாப்பிள்ளை மூஞ்சிய காட்டுவான். எதுக்கு தெரியுங்களா? ஊர்வலம் வரும்போது ஒரு வேன்ல ஒரு கார்ல உட்காந்து வச்சு கேஸ் லைட் வச்சு அவன் மூஞ்சில லைட் அடிச்சு தெருவெல்லாம் இழுச்சுட்டு வருவான். எதுக்கு தெரியுங்களா? இதே மாதிரி இந்த ஆள் வேற எங்கேயாவது ஊர்வலம் போயிருக்கிறான்னா எல்லாரும் பாத்துங்க, பாத்திருந்தா இப்பே வந்து சொல்லுங்க, அந்த அழக பையில பிடிச்சி உள்ள வச்சிடலாம். எல்லாரும் நல்லா மூஞ்சிய பாருங்க, அவன் மூஞ்சிக்கு லைட் போட்டான், பொண்ணை வெளியே கட்ட மாட்டான். ஆனா மாப்பிள்ளை நல்ல போக்கஸிங் லைட் வச்சு கூட்டு வருவான். அந்த பையன் திருட்டு பையலா நல்ல பையலா பார்த்து எல்லாம் சாட்சி சொல்லி இப்ப சொல்லுங்க. கல்யாணத்துக்கு முதல் நாள் நின்று போன கல்யாணம் எவ்வளவோ இருக்கு. இந்த பையன் இதே மாதிரி திருவாரூர்ல ஒரு தடவை போயிட்டான், திருப்பூர்ல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், என்ன ஆகுறது அப்புறம்? திருப்பூர்னா இல்லீங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைக்கு லைட் போட்டு ஊர்வலமா கூட்டு வர்றோம். சரி, இந்த துஷ்யந்தன் சகுந்தலைக்கு பிரச்சனை தீர்ந்தது. ஏன்னா தேவர்கள் மேலேன்னு சொன்னார்கள். அப்புறம் பரதனாலே இந்த பரம்பரை புகழ் பெற்றது. இன்னைக்கு பரத கண்டம்னு சொல்றோம் இல்லையா, அது ராமாயண பரதன் அல்ல, இந்த துஷ்யந்தனுடைய மகன் பரதனுடைய பெயரால இந்த கண்டத்துக்கே பரத கண்டம் அப்படின்னு ஒரு பேர். அப்படி பரதனுடைய பெருமை உலகத்துல பறந்தது. அந்த பரதனுக்கு பிறகு நிறைய பேர் அது மாதிரி அந்த பரம்பரையிலே தோன்றினார்கள். குறிப்பிடத்தக்கவன் குரு. அந்த குரு பேரால தான் குருகுலம் அப்படின்னு இந்த குலத்துக்கே ஒரு பேர் வந்தது, குரு கௌரவர்கள். அப்புறம் அஸ்தி அவன் பரம்பரையில வந்தவன், அவன் கட்டினதுதான் அஸ்தினாபுரம். பிறகு அந்த பரம்பரையில வந்த இன்னொருவன் பிரதீபன், பெருமைக்கு மிக்கவன் பிரதீபன் பேர். அவனுக்கு நீண்ட நாளா குழந்தை இல்லை, கங்கக்கரையில தவம் பண்ணினான். அப்படி கங்கக்கரையில தவம் பண்ண போது ஒரு அழகான இளம் பெண் வந்து அவனுடைய வலது தொடையில உட்கார்ந்துட்டு சொன்னா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல இல்ல, நீ வலது தொடையில உட்கார்ந்துட்டு, வலது தொடை மகனுக்கு உரியது, இடது தொடையாருன்னா மனைவி, வலது தொடைனா பிள்ளைக்கு உரியது. ஆனா நான் உன்னை பிள்ளை ஸ்தானத்துல மதிக்கணும். எனக்கு ஒரு பையன் பிறந்தா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமே ஒழிய நான் எப்படி உன்னை மனைவியா அடைய முடியும் அப்படி. அப்போ உடனே அந்த பெண் வெளியில வந்து சொன்னா, நான் யாருன்னா கங்கை, இந்த கங்கை தான் தேவி, கங்கா தேவி. நான் வந்து உன்னுடைய ஒழுக்கத்தை சோதிச்சேன், நீ உத்தமமானவன், கவலைப்படாதே, உனக்கு பிள்ளை பேர் உண்டாகும். நீ சொன்ன மாதிரியே உன்னுடைய மகனை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது நடக்கத்தான் போகுது அப்படின்னு வரம் கொடுத்து விட்டு கங்கை மறைந்தார். பிரதீபனுக்கு முறையாக குழந்தைகள் எல்லாம் தோன்றி சந்தனுன்னு ஒரு பிள்ளை வந்து பிறந்தான். சந்தனுன்னு சொன்னா பாருங்க, தனுனா உடம்பு, சந்தனுன்னா விசேஷமான உடல் நலம் உடையவன், பொன் மாதிரி இருப்பான் அந்த பிள்ளை. எதை தொட்டாலும் அது தொலங்கும், அப்படியே சந்திரன் கலை அவனுக்கு உடம்புல, அப்படியே எதை தொட்டாலும் அது அப்படியே விருத்தியாகும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு சந்தனு. பிரதீபனுக்கு பிறகு சந்தனு மகாராஜா அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். இந்த சந்தனு மகாராஜா பதவியில இருக்கிற போது ஒரு நாள் அந்த கங்கக்கரை ஓரமா உலாவறதுக்காக போயிருந்தான். அப்ப அந்த விதி பலிக்கிறது. அங்க கங்கை ஒரு பெண்ணா வந்து எதிரில் அப்படி உலாவினா, அவளை பார்த்த உடனே இவருக்கு மனசு விரும்பி விட்டது. பெண்ணே, ரொம்ப அழகா இருக்கிற, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கிறியான்னு கேட்டான் ராஜா. அவ ஒரு கண்டிஷன் போட்டா. என்ன கண்டிஷன்? இந்த பார், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்,
ஆனா நான் என்ன பண்ணினாலும் ஏன் இப்படி பண்ணினேன்னு என்ன கேட்க கூடாது. அப்புறம் நான் யாரு, எங்கேந்து வந்தேன், இதெல்லாம் என்ன கேட்கவே கூடாது. இப்படி எல்லாம் நீ என்ன கேட்க மாட்டேன்னு சொன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கேட்டுட்டு அந்த க்ஷணமே நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். இதுக்கு ஒத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி எல்லாம் கண்டிஷன் போட்டா கல்யாணம் பண்ணலாமா? நான் யாருன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணினாலும் மெய் நடுங்கிட இருந்திட யான் யாது புரிந்திடினும் பாட்டு. மெய் நடுங்கிட, நீ பயப்படும்படியா நான் எது பண்ணா கூட என்ன என்னன்னு கேட்கக்கூடாது. நான் யாருன்னு கேட்கக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் ஏன்னு கேட்கக்கூடாது. எங்கேருந்து வந்தே அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டா நான் அப்பவே அந்த இடத்த விட்டு போயிடுவேன். இதுக்கு சம்மதம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா அவ எவ்வளவோ பரவாயில்லைங்க, இப்படி சொல்லிட்டு வந்தா